நம்ம வீட்டில் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? இதுக்கு பிரியாணி ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன் பாட் ரைஸாகவே ஈஸியாக செஞ்சுட்டோம். இதுக்கு வந்து பிரியாணி லைட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 50 ml போல் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா செவந்து வரணும். அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 போட்டுட்டு தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் போட்டு ஒரு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி நிற்கும். அது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தனியாக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு ஒரு கிளறிக்கலாம். அதுக்கு உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பார்த்திங்கனாக்கா ஒரு 3 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது தக்காளி ஒரு 3 தக்காளி, அவ்வளோதான். இதுக்கு நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா கிளறினதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மசாலாலாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மசாலாவை போட்டுட்டு தயிர் ஒரு 50 ml போட்டால் போதும். நம்மளுக்கு வேறு எந்த மசாலாவும் தேவை கிடையாது. இது நல்லா ஒரு கிளறினதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி கொஞ்சம் வெந்து வரட்டும் கறி. அதுக்கப்புறமேட்டுக்கு அரிசி ஒரு பங்குனா 2 பங்கு தண்ணி தான் நான் எப்போவும் ஊற்றுவேன். நான் யூனிட்டி அரிசி எடுப்பேன். அப்போ சரியாக இருக்கும். எனக்கு 3/4 கிலோன்றப்ப நான் அதே அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour அரிசியை ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை வந்து சுடு தண்ணி நம்ம ஊற்றிட்டு அரிசியும் போட்டுட்டு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான். ஒரு விசில் வரணும்னு வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம விசில் வரதுக்கு முன்னாடியே அந்த புஷ் சவுண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா பொலப்புலன்னு சூப்பராக இருக்கும். சாப்பாடை அப்படியே மொத்தமாக ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஃப்ரைட் ஆனியன் மேலே போட்டு குடும்பத்தோடு சாப்பிடும்போது சந்தோஷமும் டேஸ்ட்டும் இன்னும் ரெட்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.